ரஷ்யாவுக்கு எனர்ஜி கிரைசிஸ் வந்துருச்சா இல்லையா? இந்த கேள்விக்கு ஏகப்பட்ட பேர் அதெல்லாம் வரலங்க, நீங்கள் என்ன சும்மா இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸை பார்க்க முடிந்தது. பட் உண்மை என்ன தெரியுமா? எனர்ஜி கிரைசிஸில் தான் நம்ம இருக்கோம். அந்த எனர்ஜி கிரைசிஸ் ரஷ்யாவை பெரிய அளவில் பாதிச்சுட்டு தான் இருக்குது. பட் நம்ம சாப்பாட்டுக்கு இப்போதைக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி ரஷ்யா இன்றைக்கி ஒஃபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. நாம் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். குறிப்பாக எனர்ஜி கிரைசிஸ் நாட் எட் அஃபெக்டிங் ஃபுட் ப்ரைஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுட் ப்ரைஸஸை இதுவரையும் எனர்ஜி கிரைசிஸ் அப்படிங்கிறது அஃபெக்ட் பண்ணலை. அதனால் யாரும் பேனிக் ஆக வேண்டாம். ஏன்னா நிறைய இடத்துல பேனிக் பையிங் அப்படிங்கிறது நடக்குதுன்னு சொல்லி ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் அவங்களுடைய செய்தியை வெளியிடும்போது அந்தளவுக்கு பிரச்சனை கிடையாது, எனர்ஜி கிரைசிஸ் சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஈவன் நம்ம நாட்டில் இருந்து கொஞ்சம் கேஸ் அப்படிங்கிறது எங்கே போயிருக்கான், ரஷ்யாவுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சில ரிஃபைனரிஸ் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய எனர்ஜி தேவைக்காக நம்ம நாட்டிலேருந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஸோ அந்தளவுக்கு ரஷ்யாவில் இப்போ விபரீதமான சில ஒரு முடிவுகளும் உக்ரைனுடைய தாக்குதலும் நடந்து விட்டதா அப்படின்னு கேட்டால் நடந்திருக்கு. அதை சரிப்படுத்தி விடுவோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருக்காங்க. ஆனால் இதோடு மட்டும் முடியலையே, இன்னும் ஏகப்பட்ட அப்டேட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இன்றைக்கி இது இரண்டாவது வீடியோ. முதல் வீடியோ பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் அதை பார்த்துருங்க. எல்லாத்தையும் பார்த்துடலாமா? உலகத்தில் நடக்கக்கூடிய பல செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ளும்போது நமக்குள்ள ஒரு ஆசை வரும். நிறைய பணம் சம்பாதிக்கணும், சேவ் பண்ணணும், இரட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அன்ரெகுலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்கெட்சாக இருக்கக்கூடிய பல ஸ்கீம்ஸில் நம்முடைய ஹார்ட் அண்ட் மணி அது உள்ளக்க தூக்கி போட்டு அதில் காணாமல் போகிறதுலாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஸோ எப்போதுமே ரெகுலேட்டடாக இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போதெல்லாம் சில விஷயங்கள் உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அதே மாதிரி ஒரு கேபிட்டல் கேரண்டி பிளான், எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி அதிகமாக தெரியாது, 100% எனக்கு பீஸ் தான் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த கேபிட்டல் கேரண்டி பிளானை நம்பி போகலான்னு சொல்கிறாங்க. ஸோ பிஎன்பி மெட்லைஃப் அவங்களுடைய என்ஹான்ஸ்டு வேல்யூ ஃபண்ட் என்எஃப்ஓ வழியா இதை செய்றாங்க. இந்த என்எஃப்ஓனுடைய இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தோம்னா கடந்த 7 வருடங்கள்ல 25% சிஏஜிஆர் அப்படிங்கிறத கொடுத்திருக்கு. இது எப்படி ஒர்க் ஆகுது? நம்முடைய பணம் அப்படிங்கிறது அண்டர் வேல்யூடா இருக்கக்கூடிய பல நிறுவனங்களை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த நிறுவனம் அடுத்ததா நல்லபடியாக வளர்ச்சி அடையும் போது அதுக்கான மணி அப்படிங்கிறது, அந்த லாபம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அந்த லாபம் நமக்கான லாபமாக மாறும். பட் இதுக்கு நீங்க எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம். 100% எல்லாமே ஆட்டோமேட்டட் தான். இது மட்டும் இல்லாம மாத பிரீமியத்தில் 120 மடங்கு நமக்கு லைஃப் கவர் அப்படிங்கிறது கிடைக்கும். வருஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் வரை இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர லாபத்துக்கு டாக்ஸ் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. என்ஆர்ஐ மாதம் 18,000 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 2 கோடி வரை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் வெகு சில நாட்கள் மட்டும்தான் உங்களால் இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சாப்ரோஷியா, இந்த சாப்ரோஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி. அங்கே தான் அணுமின் நிலையம் இருக்கு. அந்த அணுமின் நிலையத்தை வச்சு தான் 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. குறிப்பாக யூரோப்பை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த சாப்ரோஷியா அணுமின் நிலையம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு அணுமின் நிலையம். அப்போ இதுக்கு பாதி இடம் ரஷ்யா கண்ட்ரோலில் இருக்குது, பாதி இடம் உக்ரைன் கண்ட்ரோலில் இருக்குது. இந்த சாப்ரோஷியா அப்படிங்கிற ரீஜனை நம்ம எடுத்துட்டோம்னா, அப்போ இந்த சாப்ரோஷியா ரீஜனில் ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலில் கொஞ்சம் ஏரியாக்கள் இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த ஏரியாவில் ஒரு மார்க்கெட்டில் தாக்குதலை நடத்துகிறாங்க உக்ரைன். அதுவும் கொடூரமான தாக்குதல். இந்த தாக்குதல் ஏன் நடத்தப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா, நேற்றைய தினம் ரஷ்யா ஒரு 11 மணி நேரம் இடைவிடாமல் தாக்குதல் நடத்தினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஒரு 600க்கும் அதிகமான மிசைல்ஸை வச்சு முக்கியமான இடங்களை நாங்கள் ஒட்டுமொத்தமாக அடித்து தள்ளிட்டோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அவங்களுடைய மிலிட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வழியாக ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. அப்போ இந்த பக்கமாக இருக்கக்கூடிய உக்ரைன் சொன்னாங்க, இல்லை அவங்க அடித்தது எல்லாமே முக்கியமான ஏரியாக்கள் கிடையாது, எய்டு ஏரியாக்கள். ரெட் கிராஸில் எய்டு அப்படிங்கிறதுலாம் இருந்துச்சு, அந்த எய்டெல்லாம் இவங்க அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி உக்ரைன் இவங்களுக்கு எதிராக, ரஷ்யாவுக்கு எதிராக அவங்களுடைய ஒரு போர் பிரகடனமாக, போர் குற்றமாக இந்த விஷயங்கள்லாம் அடிக்கிட்டு இருக்கும்போது தான் இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரஷ்யா வெளிப்படையாக கொஞ்சம் வீடியோஸை வெளியில் விடுறாங்க. அதில் சாப்ரோஷியா மார்க்கெட் பகுதியில் தான் உக்ரைனுடைய தாக்குதல் நடந்திருக்கு. இந்த தாக்குதலில் 5 பேர் இறந்துருக்காங்க, 18 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. அப்போது ரஷ்யா கேட்குறாங்க, இந்த ஒரு தாக்குதலை நாங்கள் செஞ்சுருந்தோம்னா, இல்லை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஏரியாவிலேருந்து உக்ரைன் கண்ட்ரோல் பண்ண ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு தாக்குதலை நாங்கள் நடத்தியிருந்தோம்னா இன்னைக்கு உலக நாடுகள் எங்களுக்கு எதிராக வெகுண்டு எழுந்திருப்பார்கள். ஆனால் இன்னைக்கு நாங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஏரியாவில் இந்த தாக்குதலை நடத்தினது உக்ரைன் அப்படிங்கிறதுனால எந்த நாடும் இதை பற்றி பேச மாட்டேங்காங்க. இது எப்படி சாத்தியப்படும்? ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த செலக்டிவ் அம்னீஷியாவை நம்ம என்ன செய்யணும்? உடனடியாக மாற்ற வேண்டும். இது ஒரு சில நாடுகளுக்காக மட்டுமே இங்கே இருக்கக்கூடிய உலகம் நகர வேண்டும் அப்படின்னு சொல்லி சில நாடுகள் நினைக்கிறாங்க. அது நடக்காது. நாங்கள் செய்கிறது தப்புனா அவங்க செய்கிறதும் தப்பு தான், அவங்க செய்கிறது மிகப்பெரிய தவறு, அதற்கான தண்டனையை அவங்க அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யா அவங்களுக்கான எல்லா எக்ஸாம்பிளையும் கொடுத்து சாப்ரோஷியா மார்க்கெட் பகுதியில் எந்த மாதிரியான தாக்குதல் நடந்துச்சு அப்படிங்கிறதையும் விவரித்து இன்னைக்கு ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறார்கள். சரி, அப்போ இவ்வளோ நாள் ஒரு விஷயத்தை நம்பிட்டு இருந்தோமே, Nord Stream 1 Nord Stream 2 அந்த பைப்லைன் ப்ராஜெக்ட் ஜெர்மனியும் ரஷ்யாவும் சேர்ந்து செய்தது.
இந்த ஜெர்மனி ரஷ்யா இவங்க உறவில் வந்த இந்த நார்த் ஸ்ட்ரீமில் மிகப்பெரிய ஒரு ஓட்டை யாரோ வந்து லீக் பண்ணி விட்டாங்க, அண்டர் வாட்டருக்கு கீழே வந்து பெரிய வெடியை வச்சு தகர்த்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நாடுகள் எல்லாருமே ஒரே நேரத்தில் கை காண்பித்த நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான். ஏன்னா அப்போ தான் ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கின காலம். எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் ரஷ்யாவுக்கு உதவி செய்யணுமா உக்ரைனுக்கு உதவி செய்யணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் நார்த் ஸ்ட்ரீம் 2 எண்ணெய் பைப்லைனில் இந்த மாதிரியான ஒரு லீக்கேஜா, ஐயோ முடிஞ்சு போச்சு, இனி ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க. எல்லாரும் ரஷ்யாவை எதிர்த்து கேள்விகள் கேட்டாங்க. நார்த் ஸ்ட்ரீமை யார் இந்த அளவுக்கு ஒரு வெடி வச்சு தகர்த்தார்கள் அப்படின்னு சொல்கிற அந்த விசாரணை அப்படிங்கிறது நடந்தது. ஒவ்வொரு நாடும் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். அவங்க நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்தால் கூட அந்த மாதிரி வல்லுநர்களை அனுப்பி வச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் ரஷ்யாவை கார்னர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பல நாடுகளும் என்ன செஞ்சாங்கன்னா அவங்க ஊர்லேயே அவங்க நாட்டிலேயே பெரிய பெரிய வல்லுநர்களை அனுப்பி வச்சாங்க. அந்த சப்போர்டேஜ் செய்து யாருப்பா, அதை செஞ்சவங்க யாராக இருந்தாலும் அதுக்கு நம்ம தண்டனை கொடுக்கணும், அது ரஷ்யா தானே செஞ்சாங்க, ரிப்போர்ட்டை கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. இதில் யூகே, ஸ்பெயின், அதெல்லாம் ஸ்பெயின் ரொம்பவே ஆட்டம் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா இந்த ஒரு நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைனில் யாருடைய தூண்டுதலின் பெயரில் தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படிங்கிறத இப்போ ஐரோப்பிய ஒன்றியம் கண்டுபிடித்திருக்கிறது. வேறு யாருமே இல்லை, சாட்சாத் நம்ம உக்ரைன் தான். உக்ரைன் அதை ஒரு ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷனாக செய்ய நினச்சி கடைசியாக இப்போ மாட்டிக்கிட்டாங்க. உக்ரைன் தான் இந்த நார்த் ஸ்ட்ரீமில் ஏற்பட்ட தாக்குதலுக்கு காரணம். உக்ரைன் தான் நார்த் ஸ்ட்ரீமை சரிப்படுத்துகிறோம் அப்படிங்கிற பெயரில் ஐரோப்பிய ஒன்றியத்தை இவ்வளோ நாள் ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற உண்மையை போட்டு உடைச்சிட்டாங்க. அப்படியே நிப்பாட்டு ஏதோ சரிப்படுத்துறேன்னு சொல்லி காசு வாங்கினாங்களான்னு கேட்டால், ஐயோ சார், நார்த் ஸ்ட்ரீமை நான் சரிப்படுத்த வேண்டும் என்றால் எனக்கு இவ்வளோ ரூபாய் செலவாகும், அந்த செலவை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், எங்களுக்கான ஆயுதங்களையும் தருகிறீர்கள் என்றால் நாங்கள் நார்த் ஸ்ட்ரீமை சரி பண்ணுறோன்னு சொன்ன நாடு உக்ரைன்க. இப்போ தான் உண்மை வெளி உலகத்துக்கு வருது, அதை செஞ்சதே நீ தான் சாமி, நீ பாட்டுக்கு அதை சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கியே, எங்கே அதை உடைச்சவனு ஒருத்தன் தான், அதை சரி பண்ணுறது ஒருத்தனா அப்படின்னு சொல்கிற ஷாக்கில் தான் எல்லா உலக நாடுகளும் இப்போது இருக்கிறார்கள். அப்போ ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய இந்த கண்டுபிடிப்பு கிவ் இன்வால்மெண்ட் இன் நார்த் ஸ்ட்ரீம் சாபட்டோஜ் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இதை கையில் எடுக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரஷ்யா தான். பாருங்கள், இதை பாருங்க, இதை விட பெரிய எவிடன்ஸ் என்ன வேணும்? இப்போ ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதுமாகவே பேசுகிறார்கள், இதற்கு காரணம் உக்ரைன் தான். அப்படி இருக்கும்போது நம்ம மேலே இவ்வளோ நாள் இந்த தவறான செய்திகளையும் தவறான ஒரு ப்ரொபகண்டாவையும் பரப்புனாங்களே, அதெல்லாம் உலக நாடுகள் நம்பிருமா? கண்டிப்பாக நம்பாது. உண்மை ஒரு நாள் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லா எவிடன்ஸையும் தூக்கி போட்டு இந்த நார்த் ஸ்ட்ரீம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தாக்குதலுக்கு என்கார்டை போட்டிருக்காங்க ரஷ்யா. ஸோ ரஷ்யாவினுடைய இந்த என்கார்டை கண்டிப்பாக உக்ரைன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் ஸ்பை வேலைகளும் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு தேவையான முக்கியமான எவிடன்ஸை ரஷ்யாவினுடைய ஸ்பைகள் தான் அவங்க கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லாட்டி கண்டிப்பாக அவங்களால இதை கண்டுபிடிச்சிருக்க முடியாதுன்னு சொல்றது உக்ரைனுக்கு நல்லாவே தெரியுது. நீங்க ஒரு பெரிய அப்பா டக்கரா இருந்தா உங்களோட ஒரு அப்பா டக்கர் உங்க அப்பாவா கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி உக்ரைன் செய்ததை ரஷ்யா கண்டுபிடித்து வெளியில் சொன்னதுனால உக்ரைனுடைய இம்புட்டு நாள் போய் டபார்னு வெடிச்சு செதறி இருக்கு. சரி, அடுத்ததாக பெலரஸை தாக்க போகிறேன்னு சொன்னாங்களே உக்ரைன், என்னாச்சு அப்படின்னு கேட்டால், சார் அவசரப்படாதீங்க, ரஷ்யாவையோ பெலரஸையோ ஏதாவது ஒரு நாடு தாக்கியது என்றால் 2 நாடுகளும் சேர்ந்து வச்சு செஞ்சுருவோம். அதே மாதிரி எனி டைப் ஆஃப் அட்டாக்ஸ் வந்தாலும் அதை நாங்கள் ரிப்பல் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். அப்படி தயார்படுத்துறது அப்படிங்கிறது எங்களுக்கு கஷ்டமான விஷயம் கிடையாது. எங்களுடைய படை தயாராக இருக்கிறது. ஒரு அடி அடித்தா 2 அடி திருப்பி கொடுப்போம், பார்த்துக்கோங்கப்பா. அது 2 நாடுகள் சேர்ந்து 2 அடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது ஆளுக்கு 2 அடி 4 அடி கிடைக்கும். ஒரு குண்டு இங்கே வருது, பெலரஸ் வந்து அடிக்க வருது, உக்ரைன் அடிக்க வருதுன்னா பெலரஸ் 2 குண்டு போடுவான், நீ ஏன்டா பெலரஸ் அடிச்சுன்னு சொல்லி ரஷ்யா 2 குண்டு போடுவான். இப்படி 4 குண்டு உக்ரைன் தாங்க வேண்டியதாக இருக்கும். எனவே பெலரஸினுடைய எல்லை ஓரமாக இருக்கக்கூடிய இடங்களில் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொன்ன உக்ரைனுடைய ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப பெற்று விடுங்கள், அப்படி இல்லைன்னா நடக்கிறது எங்கள் கையிலே இல்லைன்னு சொல்லிட்டு பெலரஸ் இன்னைக்கு வேற லெவல் வார்னிங்கை கொடுத்துட்டாங்க. சரி, இதெல்லாம் இப்படி நடந்துட்டு இருக்கும்போது திடுதிப்புன்னு பார்த்தா ஹியூமனாய்டை கொண்டு களமிறக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஹியூமனாய்டு அப்படின்னு சொல்லும்போது மனித வடிவில் இருக்கக்கூடிய எந்திரன், ஒரு ரோபோட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த ரோபோட்டை சாதாரணமாக அவங்க பயன்படுத்தலை. இதுக்கு அவங்க பிரேவ் 1 CEO அவர் தான் வந்து நிறைய ப்ராஜெக்டை இப்போ உக்ரைனுடைய இராணுவத்துக்காக செஞ்சு கொடுத்துட்ருக்காரு. இந்த பிரேவ் 1 அட்வான்டேஜ் ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு ஈவெண்ட்டை நடத்துகிறாங்க. அந்த ஈவெண்ட்டில் தான் சொல்கிறாங்க, நாங்கள் இந்த மாதிரி ஹியூமனாய்டை உருவாக்கிட்டு இருக்கோம், இந்த ஹியூமனாய்டை வச்சு எப்படி கன் ஷூட் பண்ண வைக்கிறது, எப்படி கிரெனேடை எரிய வைக்கிறது, எப்படி ஒரு நபர் ஒரு இராணுவ வீரர் காயமுற்றிருக்கிறார் என்றால் அவருக்கான அந்த உதவியை செய்ய வைப்பது அப்படின்னு சொல்லி எல்லா விதமான விஷயங்களையும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். சீக்கிரமாக இதை நாம் நம்முடைய ஃப்ரண்ட் லைனுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த ஃப்ரண்ட் லைனுக்கு இந்த ஹியூமனாய்டு போயிருச்சுன்னா இதுவரையிலும் இல்லாத இன்னொரு யுத்தத்தை, இவ்வளோ நாள் ஹாலிவுட் படத்தில் மட்டுமே பார்த்துட்டு இருந்த ஒரு மாபெரும் யுத்தத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கும். நம்ம வாழ்நாள் நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் போயிடும்னு தோணுது எனக்கு என்னமோ. அவங்க என்ன சொல்கிறாங்க, மேக்ஸிமைஸ் த ஆட்டோமேஷன் ஆஃப் த ஃப்ரண்ட் லைன்ஸ் அண்ட் ரெடியூஸ் ரிஸ்க் டு மிலிட்ரி பர்சனல் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ ஃப்ரண்ட் லைனில் தான் இந்த ஹியூமனாய்டு ரோபோட் அப்படிங்கிறத நம்ம களமிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் உக்ரைன் இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் எந்த அளவுக்கு அது சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது அடுத்ததாக உக்ரைனுடைய ஒரு கம்பெனி இருக்குது, ஜெனரல் செரி அப்படிங்கிறவங்க. இந்த ஜெனரல் செரி அப்படிங்கிற இந்த நிறுவனம் நிறைய நாடுகளில் இருக்கக்கூடிய ட்ரோன் மேனுஃபேக்சர்லாம் கூப்பிட்டு ஒரு விழா நடத்துகிறாங்க. அந்த விழாவினுடைய செகண்ட் பார்ட் அப்படிங்கிறது நடக்க போகுது. அதனுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட்லெட் 2 அப்படிங்கிறது தான். இந்த செகண்ட் வெர்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் ஃபேஸை கடந்து வந்தவங்க செகண்ட் ஃபேஸுக்குள்ளே வரலாம். ஃபர்ஸ்ட் ஃபேஸை 19 கம்பெனிஸ், மொத்தம் 40லேருந்து 55 கம்பெனிஸ் பங்கெடுத்தார்கள். அதில் 19 நிறுவனங்களுடைய ட்ரோன் ப்ராடக்டை ரொம்ப இஷ்டப்பட்டு உக்ரைன் அவங்கள அடுத்த ஃபேஸுக்கு கொண்டு வராங்க. அதுதான் இப்போ ஒரு பெரும் ஈவெண்ட்டாக நடக்க போகுது. ஆனால் இந்த முதல் ஈவெண்ட்டுக்கும் செகண்ட் ஈவெண்ட்டுக்கும், முதல் ஃபேஸுக்கும் செகண்ட் ஃபேஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, எந்த ஒரு நிறுவனம் என்னால் இந்த மாதிரி ட்ரோன் ப்ராடக்டை உருவாக்க முடியும், என்னால் எதிரிகளை துவம்சம் பண்ண முடியும், என்னால் எதிரிகளுடைய கவுண்ட் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்களோ அதை அவங்களே செய்வாங்க. அந்த நிறுவனத்தை சார்ந்த ஸ்டாஃபே வந்து செய்வாங்க. பட் இந்த முறை இது ஃபேஸ் 2 மாறிடுச்சுல, அதை என்ஹான்ஸ் பண்ணி கவர்மெண்ட்டிட்ட கொடுக்கணும். கவர்மெண்ட் என்ன செய்வாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களை வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த இராணுவ வீரர்கள் உக்ரைன் நாட்டு இராணுவ வீரர்கள் கிடையாது, அவங்க எல்லாருமே அமெரிக்க நாட்டு இராணுவ வீரர்கள். அப்போ அமெரிக்காவில் வச்சு தான்ப்பா நடக்குது இது, நமக்கு தெரியுமா இதெல்லாம்? என்ன விக்கி சொல்கிறேன்? ஆமாங்க, ஒரு பெரிய ஏதோ எக்ஸ்போ மாதிரி நடக்க போகுது. அந்த எக்ஸ்போவில் 19 நிறுவனங்கள் அவங்க இவ்வளோ நாள் இந்த ரஷ்யா உக்ரைன் போரை பற்றி படித்து அதுக்காக உருவாக்கப்பட்ட பல ட்ரோன்ஸ் சம்மந்தமான டெக்னாலஜி இதெல்லாம் கொண்டு வந்து டெமோ காண்பிக்க போகிறாங்க. அந்த டெமோவை அவங்க காண்பித்த பிறகு அது மிலிட்ரி கிரேடில் இருக்கா இல்லையா, அதை மிலிட்ரிக்கு உடனடியாக எடுக்க முடியுமா இல்லையா அப்படிங்கிறத ஆய்வு செய்து அதுக்கான ரிசல்ட்டை கொடுக்க வேண்டிய பொறுப்பு அமெரிக்காவினுடைய சோல்ஜர்ஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதை ட்ரோன் டாமினன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க, DDP. இந்த ட்ரோன் டாமினன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லும்போது ட்ரோனை வச்சு எதிரிகளை அழிப்பது எப்படி, அதற்கான அதிநவீன ட்ரோன்ஸை தயாரிப்பது எப்படி. நம்ம சொன்னோம்ல, நேற்று கூட பார்த்தோம்லே 52 செகண்டுக்கு ஒரு தடவை ஒரு டார்கெட்டை அழிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க உக்ரைன். அந்த அளவுக்கு ட்ரோனை வச்சு பெரிய ஆட்டத்தை காண்பித்த ஒரு நாடு உக்ரைன் தான் அப்படிங்கிறதுல இப்போ மாற்றுக்கருத்தே கிடையாது. இப்போ ரஷ்யா மறுபடி களமிறங்கியிருக்காங்க. ரஷ்யாவினுடைய எதிர்வினை அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பீடாக இருக்குது, ரொம்ப டார்க்காக வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனாலுமே ட்ரோன் அப்படிங்கிறத வச்சு ரஷ்யாவுக்கு பெரிய தலைவலியை ஏற்படுத்தி விட்ட நாடு அப்படிங்கிறது உக்ரைன் தான். இந்த நேரத்தில் உக்ரைனுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் லட்டு மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. ஹங்கேரியனுடைய இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ், அதாவது ஒர்பன் அவர்கள் முதல்ல இருந்தார்ல, ரஷ்யாவினுடைய நண்பன் ஒர்பன் அவர்கள், அவர் இருக்கிற வரைக்கும் இந்த ஹங்கேரியனுடைய இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறை என்ன செஞ்சிருக்குன்னா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுடைய ஒஃபீஷியல்ஸை உளவு வேலை பார்த்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏன்னா ஐரோப்பிய ஒன்றியம் எடுக்கக்கூடிய முடிவுகள் உடனடியாக அது ரஷ்யாவுக்கு போயிடும். ரஷ்யா ஹங்கேரிக்கு ஒரு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி அனுப்புவாங்க. ஹங்கேரியனுடைய ஒர்பன் அவர்கள் இங்கே வந்துட்டுலாம் போவார். இதெல்லாம் பல நேரங்களில் நடந்திருக்கு, நம்ம தமிழ் வியூகம் வழியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அப்படிப்பட்ட ஹங்கேரியனுடைய ஸ்பை, அதாவது இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ், இப்போ யாருக்காக வேலை செஞ்சிருக்காங்க, அந்த ஐரோப்பிய ஒன்றிய ஒஃபீஷியல்ஸினுடைய ஒட்டுமொத்தமான டேட்டாவையும் எடுக்கிறதுக்காக வேலை செஞ்சிருக்காங்க. அவங்க ரஷ்யாவுக்கு தான் வேலை செஞ்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத இனிமேல் பொறுத்திருந்து விசாரணையின் முடிவில் சொல்லுவோம் என்கிற தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது அமெரிக்கா ஈரானுடைய நெகோசியேஷன் தான். இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்லாம் திறந்துருச்சு. பட் இந்த நெகோசியேஷன் அப்படின்னு சொல்லும்போது அதற்கான ஃபைனல் ஸ்டேஜ் இதுவரையிலும் எட்டப்படவில்லை. 2 நாடுகளுமே பேச்சுவார்த்தை நடத்தி இப்போதைக்கு முடிச்சுக்கலாம்ப்பா, அடுத்ததா இந்த யுத்தத்தை பற்றி பேச வேண்டியது அங்கே இருக்கக்கூடிய ரீஜனல் நாடுகள் தான். அந்த நாடுகள் இந்த பவர் பேலன்ஸை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்து ஈரான் இல்லாட்டி அமெரிக்கா யார் பக்கம் மத்திய கிழக்கு நாடுகள் நிற்க போகிறார்களோ அதை பொறுத்து இந்த யுத்தத்தினுடைய வேல்யூவேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அமெரிக்கா ஈரான் நெகோசியேஷன் அப்படிங்கிறது அடுத்த முறை நடக்கும்போது நேரடியாக 2 நாடுகளும் பேசிக்கொள்ள போகிறார்கள். ஆனால் 2 மாதங்கள் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த அமெரிக்கா மற்றும் ஈரான் போர் காரணமாக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்லாம் மறுபடியும் மூடப்பட்டுச்சுன்னா சொல்ல வேணாம், வேற லெவல் இம்பாக்ட் அப்படிங்கிறது அதை ஏற்படுத்தும். ஸோ ஓவராலாக ரஷ்யா உக்ரைன் போர்லேருந்து அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை வரை எல்லாமே அப்டேட்டை நம்ம பார்த்துட்டோம். இதே மாதிரி இன்னும் பல அப்டேட்ஸ் தெரிந்து கொள்வதற்கு வியூகம் தமிழ் வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் முதலே சொன்ன மாதிரி ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதே நேரத்தில் அன்ரெகுலேட்டடாக நம்ம எங்கேயும் போயிடக்கூடாது. அது எல்லாத்துக்குமே விடையாக PNB மெட்லைஃபினுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பிளான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. வேணுங்கிறவங்க அந்த பிளானை பற்றி தெரிந்து கொண்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.